எப்படியோ பாப்பா தூங்குறதுக்காக அந்த யோகா கிளாஸ்லயும் சேர்ந்தாச்சு. எல்லா மதர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. பிரச்சனையா இருந்த ஜோவையும் சரி கட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல எந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம் இல்லைங்க. அப்படியே கதைக்குள்ள வரும். நிம்மதியா இருக்காரு நம்மளோட ஜங்கு. அது மட்டும் இல்ல மின் கூட சேர்ந்து நல்லா வந்து மேட்ச் எல்லாம் பாக்குறாரு. குழந்தை பாட்டுக்கு தூங்குது. பாத்தீங்களா, நான் சொன்னது கரெக்டா போச்சு. யோகா கிளாஸ்க்கு போனனால குழந்தை தூங்குது, நம்மளுக்கு டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்கிறப்போ உங்க வீட்டுக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருக்குங்க. அங்க ஏதோ ஒரு குட்டி பையன் ஏதோ விளாண்டு மறுபடியும் டும்னு என்னத்தையோ போட்டுடுறான். அந்த சத்தத்தை கேட்டு குழந்தை எழுந்து அழ ஆரம்பிக்குது. இது ஃபர்ஸ்ட் வாட்டி இல்ல, இவங்களை விட போறதில்ல அப்படின்னு அங்க சண்டைக்கு போலான்ட்டு வந்து ஏமா முதல்ல வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வந்து நிக்கிற பொண்ணை பார்த்து ஜங் பயங்கர ஆச்சரியமாயிடுறாரு. சோனா நீயா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நான் ஒரு காலத்துல இவங்க படிக்கிறப்பவே ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்பினவங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. எங்க சீனா அப்படியே கட் பண்ணா அடுத்து யோகா கிளாஸ் தான் கட்டுறாங்க. மத்த அம்மாங்களெல்லாம் குழந்தைங்க கிட்ட அப்படியே நல்லா கொஞ்சி பேசி எல்லாம் பண்றாங்க இல்லையா. ஜங்குக்கு அது வரமாட்டேங்குது. யோகா டீச்சர் சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடாது, குழந்தைகிட்ட நீங்க உங்க உணர்வுகளை எக்ஸ்பிரஷனோட வெளிப்படுத்தினாதான் குழந்தைக்கு புரியும் அப்படின்ட்டு இப்படி குழந்தைங்களோட காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், ஜென்டலா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல அவங்க கொஞ்சம் கிளாமரா இருப்பாங்களா, யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறதுல ஒருத்தர் தானே ஆம்பளை. அதை பார்த்துட்டு பேனு பார்த்துக்கிட்டே இருக்க, சார் வாயை தொடங்க அப்படின்னதும் இவர் வாயை தொடச்சுக்குவாரு. நான் குழந்தையோட வாயை சொன்னேன், நீங்க உங்க வாயை தொடச்சிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒன்னும் இல்லை நான் ஏதோ ஞாபகத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனா மற்ற லேடிஸ்க்கெல்லாம் புரிஞ்சிருது, இந்த ஆள் என்னமோ தப்பாதான் அந்த பொண்ணை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. யோகா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமாக மின் நடத்துறாரு இல்லையா, அந்த காஃபி ஷாப் தான் பக்கத்துல இருக்கும். எல்லா மதர்ஸும் அங்க வந்து உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. இப்போ அந்த மதர்ஸோட சேர்ந்து நம்ம ஜங்க உட்காந்து பேசுறாங்க. எல்லாமே நார்மலா தான் போகுது. ஜோ கூட நல்லா தான் பேசுறாங்க. ஏன்னா ஜோ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க தானே. இப்ப குழந்தை அதுன்னு ஆயிட்டதுனாலதான் வந்துட்டு வேலையை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜங்க கிட்ட கேட்கறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு எவ்வளவு ட்ரைனிங் இருந்தது, அதெல்லாம் அசால்ட்டா ஊதி தள்ளிட்டோம், அதை விட இதுதானே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிக்கிறாங்க. இவங்க கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆன மாதிரி தான் தெரியுது. அந்த சமயத்துல வீட்டுல இருந்து இவங்களுக்கு கால் வரும் கோக்கு. அவங்க போய் பேசிட்டு வருவாங்களா வந்தவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் கேட்கிறப்போ, இந்த வாட்டி ட்ரிப்புக்கு போகணுமா, போன வாட்டி போன ட்ரிப்ல ஒரு லோ கிளாஸ் ஹோட்டல்ல தங்கிட்டோம், மெத்த விரிப்பு மாத்தல, பெட்ஷீட்டை மாத்தல, அந்த ஸ்மெல்லில் என்னால் ட்ரிப்பு என்ஜாய் பண்ண முடியல, திரும்பி வர்றப்போ எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி அதுதான் சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ ஜங்கு டக்குன்னு ஜோ உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஹோட்டல் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்போ ஜோக்கா ஐயோ நீங்க சொல்ற ஹோட்டல் ரூம் ஞாபகம் இருக்கு, நான் என் ஹஸ்பண்டோட ஹனிமூன் போயிருந்தேனே அந்த ஹோட்டல் ரூம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாருக்கிட்டே சொன்னானே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்திடுறாங்க. அப்புறம் தான் ஜங்குக்கு டே என்னடா சொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் வந்து நார்மல் ஆகுறாரு. எப்படியோ ஜோ சமாளிச்சிட்டாங்க. ஜோ ஒரு முறைப்பாங்க, ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமாக ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்பூன் குவாலிட்டி நல்லா இல்லை, இதுதான் நல்லா இருக்கு, என் குழந்தைக்கு இதுதான் கொடுப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பாக்குற ஜங்குக்கு 2 ஸ்பூன் ஒரே மாதிரி தானே இருக்கு. என்னது 2 ஒரே மாதிரி இருக்கா, உங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு தகுதியே கிடையாது, 2 நிறைய வித்தியாசம் இருக்கு, நீங்க என்ன பச்சை புள்ளைய வளர்த்துட்டு இருக்கீங்க, இப்படி கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே அப்படிங்கிறப்போ, ஏமா ஸ்பூன்ல வச்சு வளர்க்கறதுல என்னமா பொறுப்பு இருக்கு, 2 ஸ்பூன் ஒரே மாதிரி தான் இருக்கு, எதுல கொடுத்தா என்ன, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைய வந்து வச்சு வளர்க்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்கு விடுற மாதிரி இல்ல, 2 ஸ்பூனையும் கொடுங்க, இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே தீர்வேன்ட்டு பாக்குறாரு. ஆனா கடைசி வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனா குழந்தைக்கு வந்து இப்போ கொஞ்சம் சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு எந்த மாதிரி கப்பு ஸ்பூனு இல்லை என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுனே அவருக்கு தெரியாது. ஆனா வந்துட்டாரு அதுக்காக ஷாப்பிங் பண்றதுக்கு. என்ன வாங்குறது ஏது வாங்குறதுன்னு தெரியாம இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு சோனா எதிர்ச்சியா வருவாங்க. சோனாவை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கிறப்போ நார்மலா பேசிக்கிறாங்க. சரி போகணும், என் பையன் சவுண்ட் போடுறது இல்லை இல்லையா, சாரி உங்க குழந்தை வந்து தூக்கத்துல இதாயிடுது அப்படிங்கிறப்போ இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு பேசினப்பே சொல்லிட்டாரு போல இருக்கு, இது என் குழந்தை இல்லை, நான் இந்த குழந்தைக்கு அங்கிள் என் அக்கா பொண்ணு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சரி என்ன இந்த பக்கம் ஏதுன்னு கேட்கறதுக்கு இல்லை, குழந்தைக்கு வந்து சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கணும், எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ அவங்களே சொல்றாங்க, இதை பாருங்க இவங்க வந்து இப்போதான் பேசிக்கா சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பவுலு ஸ்பூன் இது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோனாவும் ஷாப்பிங் பண்ண தான் வந்திருப்பாங்க. அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவளுக்கும் தான் கல்யாணம் ஆயிட்டு பையன் இருக்கான், இவெல்லாம் இவ்வளவு நீட்டா நடந்துக்கிறான். மற்ற லேடிஸ் இருக்காளுங்களே ஐயோ என்னமோ ஊர் உலகத்துல யாரும் புள்ளியே வளர்க்காத மாதிரி அந்த பேச்சு பேசுறாங்க. அப்படிங்கிறப்பதான் அன்னைக்கு நைட்டு இப்போ என்ன பேசுறாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. 2 பேருக்கும் அதிர்ச்சியா இருந்திருக்கும். இவங்க ஜங்குங்க, அவங்க சோனாங்க. அப்பதான் வந்துட்டு பையன் பின்னாடி ஓடி வந்துட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு அம்மா நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் விளையாண்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்பதான் சவுண்ட் வந்திருக்கும்.
இதை புரிஞ்சுக்கிட்டு சோனா சொல்லுவாங்க, சாரி, நான் இதுக்கப்புறமாக என் பையனை நான் பார்த்து வளர்க்குறேன், பார்த்து அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன், நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், பட் அவன் கேட்க மாட்டேன்றான் அப்படிங்கிறாங்க. அந்த பையன் அவங்க அம்மா அவனை சோனா கிட்டே சண்டை போடுறான், அடிச்சுட்டு ஓடிடுறான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சோனாக்கு ச்சே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எம்பாரஸாக இருக்குது. சொல்கிறாங்க ஜங்கு கிட்ட, இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னதுன்னு அப்போ தான் கேட்டிருப்பாங்க, ஏன்னா குழந்தை தூங்கலாம் அப்படின்னால சொன்னதை வச்சு. சேச்சே, அது என் அக்கா பொண்ணுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, 100% பேச்சுலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு 100% பேச்சுலராக இருந்து என்ன பிரயோஜனம், பேச்சுலர்னு சொல்லிக்கிறத தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பொறுப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக ஜோ அவங்க வீட்டில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த ஜங்கை நம்ப முடியாது, இவன் வார்த்தையில் ஏதோ ஒரு இடத்துல கோட்டையை விட்டுருவான், இன்னைக்கே கொஞ்சம் இல்லைன்னா என்னென்னத்தையோ பேச பார்த்தா நாம இருந்தனால சமாளித்தோம், இவனை அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது, டீலிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவனை எப்படியாவது இங்கிட்ட துரத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இங்கே ஏதோ ஜங்க் டேட்டுக்கு போகிற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. யார் கூட? சோனா கூட போய் சாப்பிட்றதுக்கு தான், தனியாலாம் கிடையாது. சோனா அவங்க பையனை கூப்பிட்டு வருவாங்க, ஜங்க் அந்த குட்டியை கூப்பிட்டு போவார். குழந்தைங்களை கூப்பிட்டு தானே சாப்பிட போறீங்க, அதுக்கே இப்படி கோத்துட்டெல்லாம் போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு தான் மீன் கேட்பாங்க. சமயத்தில் டக்குன்னு அக்காவோட ஞாபகம் வந்துடும். இவருக்கு ஏதாவது லவ்ல பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தை மாதிரி படுத்து அழுதுட்டு இருப்பாரு. அவங்க அக்கா தான் சமாதானப்படுத்தி படுத்துட்டு இருக்கிற குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஊட்டுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமாக எல்லாரும் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. குட்டி பாப்பா சோனா கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிறா. அதை பார்க்குற ஜங்குக்கு பொதுவாக யார் ஃபீட் பண்ணாலும் இப்படி சாப்பிட மாட்டா, நான் தான் ஃபீட் பண்ணணும், நான் தான் எதாக இருந்தாலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாப்பா நினைப்பா. பட் உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிறாளே அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா, என்ன பாப்பா உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறப்போ ஆமான்னு சொல்லிட்டு ஜங்க ஆன்சர் பண்ணுவார். இல்லை குழந்தைக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு குழந்தை எப்படி சொல்லும், அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமாக சரி அந்த பையனுக்கு எதாவது சாப்பாடு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த பையன் ரொம்ப ரூடாக பேசுகிறான், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இப்படி இருந்தால் பிடிக்காது, இந்த சாப்பாடுலாம் பிடிக்காது, டிப் பண்ணி சாப்பாடுலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா ரூடாக பேசுறேன்னு சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. அப்போதான் ஜங்குக்கு ஞாபகம் வருது, ஆமாம் பையன் இருக்குன்னா கல்யாணமே குழந்தை பிறந்திருக்கு, ஹஸ்பண்டை பற்றி நம்ம எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க சொன்னா அப்படிங்கிறப்போ யூஎஸ்ஏல ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், அதனால அவர் அங்கேயே இருந்துட்டாரு, எப்போவாவது தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு அவ்வளோதான், எந்த இடமா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பான், போர் அடிச்சிடும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறப்போ இதை பார்ட்டா இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அம்மா கோவம் வந்துடும், அப்புறம் அம்மா தான் உங்கள்கிட்ட கோச்சிட்டு போவோம் அப்படிங்கிறப்போ, அம்மா எனக்கு பயங்கர போர் அடிக்குதுமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, நீடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா பாட்டுக்கு எழுந்து பையனை கூட விட்டு வந்துடுவாங்க. இதை பார்க்குற ஜங்குக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் சோனா கால் பண்ணுவாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க ஜங்கு, பையனை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், அது அவங்க அப்பா ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இவனை என்னால் சமாளித்து வளர்க்கவே முடியல, அதனால எதுக்கு எடுத்தாலும் நெத்திக்கு நெத்தி கண்ணுக்கு கண்ணுன்னு இருப்பேன், அவன் அடம் முடிச்சா நானும் அடம் முடிப்பேன், அப்படிதான் அவனை சமாளிக்க முடியும், அதனால் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற சமயத்தில் இல்லை அதெல்லாம் தப்பா எடுத்துக்கல. ஆமாம் இங்கே இந்த மதர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கே, அதில் உன்னோட கான்டாக்ட் எதுவுமே இல்லை, நீ இந்த காஃபி ஷாப்ல அவங்க கூட சேர்ந்து சில் பண்றதையும் நான் பார்க்கல, யோகா கிளாஸ்லயும் உன்னை பார்க்கலையே, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் தான் சொல்றாங்க, ஆக்சுவலா ஜோவோட பொண்ணும் என்னோட பையனும் ஒரே கிண்டர் கார்டன்ல தான் படிக்கிறாங்க, பையன் கொஞ்சம் குறும்புங்கிறது உங்களுக்கே தெரியும், அந்த ஜோவோட பொண்ணு அடிக்கடி கொஞ்சம் புரண்டி வச்சிருவான், கொஞ்சம் ஏதாவது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்காது, என்ன அவங்க குரூப்லயும் ஆட் பண்ணிக்கல, நீங்க போய் ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, நாம குழந்தைங்களோட வெளியே போய் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமாக இவரும் அந்த மதர்ஸ் குரூப்ல ஆட் ஆயிருந்திருப்பாரு, ஒரே மெசேஜா வரும். எதுக்காக ஆட் ஆயிருந்திருப்பாரு அப்படின்னா, குழந்தை சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருள் வாங்கணும் பண்ணணும் அப்படின்னா இந்த மதர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு அது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் வர்ற மெசேஜ் எல்லாம் என் புருஷனுக்கு தெரியாம ஆர்டர் போட்டிருக்கேன், வர்றதுக்குள்ள வாங்கி வைக்கணும், குழந்தைக்காக பாலை நான் பம்ப் பண்ணி வைக்கணும், எந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படி நல்லா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து படிச்சு போதும் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை பால் குடிக்கிறப்போ இனிப்பில பிடிச்சி கடிச்சு வச்சிருது அப்படின்னு எல்லாம் ஒரு ஆம்பளை பையன் இருக்கான் அப்படின்னு கூட கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு மெசேஜில் பேசிக்கிட்டே இருப்பாங்களா. எல்லாத்தையும் பார்த்து கடுப்பானவர், என்னடா மின்னி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறப்போ குழந்தைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சரி நாமளும் கொஞ்சம் சோஷியலாக இருக்கணும் இல்லையா, அவங்க பேசினதுக்கு அவங்க பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு ஏதோ ரிப்ளை பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்மைலி எமோஜி மட்டும் போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறமாக பால் கொடுத்து குழந்தைய தூங்க வச்சுட்டு இந்த பக்கம் வந்தா இவங்க அனுப்புகிற மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சொன்னது குழந்தை மறுபடியும் எழுந்துக்குது. இந்த பக்கம் ஜோ ஒரு பிளான் பண்ணிட்டா, இங்க இருக்கிறது ஃபுல்லா லேடிஸ், எல்லாருமே குழந்தைய பெத்த அம்மாங்க, இந்த ஜங்கால கண்டிப்பா இந்த குரூப்குள்ள இதா இருக்க முடியாது, இவன் இந்த குரூப்பை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஃபர்ஸ்ட் இந்த சேட் ரூம் குரூப்குள்ள இருந்து வெளியே அனுப்புவோம், அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. நாங்கெல்லாம் காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உடனே வாங்க, முக்கியமான மீட்டிங் அப்படின்றதும் இவரும் போறாரு. பக்கத்துல தான் மின்ன இருப்பாங்க, மின்ன பார்த்து என்னடா ஏதுடா அப்படின்னு பாக்குறப்போ மின் பாட்டுக்கு குழந்தை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவாரு. உடனே பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஜோ, அதாவது எல்லாருக்கிட்டையும் சோஷியலா பழகணும், அது நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட நல்லதுக்காக தான் நாங்கள் அந்த சேட் ரூம்லயே இருக்கோம்,
நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட யாராவது கேட்டாலோ இல்ல சரி பொதுவா வந்து சேட் ரூம்ல ஒரு மெசேஜ் வச்சாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கும் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா செல்ஃபிஷா இருக்கிறது நீங்க மட்டும் தான் ஜங். நீங்க உங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்கு மட்டும் தான் இந்த குரூப்குள்ள இருக்கிறீங்க. நீங்க மற்றபடி யாருக்கு வந்து ரிப்ளை பண்றது இல்லைங்கிறப்போ இல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்புறத்துக்கு இந்த ஸ்மைலி எமோஜி அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்படி இவங்க குறுக்கு விசாரணை பண்றதில்ல பார்த்தா இவர் ஒரு காலத்துல கிரிமினலை பிடிச்சி உட்கார வச்சு குறுக்கு விசாரணை பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி இவங்க குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி இருக்கு. பயங்கர கடுப்பாயிட்டாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல குழந்தைக்காக பொறுத்துக்கிறாரு. இதை பாருங்க, நான் இதுக்கெல்லாம் பழக்கப்படல, நான் அம்மாவும் கிடையாது, இந்த குழந்தைக்கு நான் அப்பாவும் கிடையாது அங்கிள். லேடிஸ் நீங்க எல்லாம் பேசுறப்போ அது கூட ஈஸியா ஜெல்லா என்னால பேச முடியல, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுட்டு நான் பண்ண தப்புக்கு உங்க எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு நான் வந்து ஃபுட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா இவன் டக்குன்னு இப்படி மன்னிப்பு கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல எதுவும் பண்ணவும் முடியறது இல்ல. இது எல்லாத்தையும் மனசுல போட்டு வெந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. குழந்தைக்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன், அந்த யோகா கிளாஸ்க்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன், இல்லைன்னா இந்த ஜோவெல்லாம் ஒரு வழி பண்ணிருவேன் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு தச்சியா சோனா வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஆக்சுவலா எனக்கு அந்த குரூப்குள்ள இருக்கவும் பிடிக்கல, வேற வழி இல்லை, அந்த யோகா கிளாஸ்க்காக தான் இருக்கேன், ரொம்ப டார்ச்சரா இருக்கு அப்படிங்கிறப்போ இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல, யோகா டீச்சர் வேற யாரும் இல்லை என்னோட சொந்த தங்கச்சி தான், நீங்க என்கிட்ட இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தனி ஸ்லாட்டே வந்து குழந்தைக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்றப்போ நிஜமாவா சொன்னா நீ என் வாழ்க்கையவே காப்பாத்துன தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கையை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னா சரி டைம் ஆச்சு பையனை பார்க்கணும் இங்கிருந்து போயிடுறாங்க. இப்படி நாம வந்து யோகா கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னா சோனாவோட தங்கச்சி தானே யோகா டீச்சர், அவங்க நம்மளுக்கு தனியாவே கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறப்ப எதுக்கு இந்த குரூப்ல நாம இருக்கணும், இந்த மதர்ஸோட ஹெல்ப் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த நோட்டிபிகேஷன் மற்ற மதர்ஸ்க்கெல்லாம் வருது, எல்லாரும் இப்ப ஜோவோட வீட்டுல தான் இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன ஒரு வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூ சொல்றாங்க, யோனு சொல்றாங்க, யோனு இருந்துட்டு தவறுதலா வெளியே வந்திருப்பாரு, நம்ம அவரை மறுபடியும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஜோ ஒத்துக்க மாட்டேங்கிறா. தவறுதலா வெளியே வர்றதுக்கு அவர்னா குழந்தையா தெரிஞ்சு தெளிவா தான் அந்த குரூப் வேண்டான்னு வெளியே வந்திருக்காரு, நாம எதுக்கு அவர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமாக்க குழந்தை கூப்பிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்த சமயத்துல பால் டப்பாலாம் மதர்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்களா, அதை இவர் பாப்பாரு, ஐயோ இது குட்டி பாப்பா குடிக்கிற பால் பவுடராச்சே நாமளும் வாங்கணுமோ அப்படிங்கிறப்ப நாங்க அப்படிதான் பேசிப்பாங்க. அடுத்த 3 மாசத்துக்கு இந்த பால் கம்பெனி வந்து ஏதோ அப்டேட் பண்ண போறாங்களா, அதனால ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண போறாங்களா, அதனாலதான் மதர்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைக்கு வேணுங்கிற பால் டப்பாலாம் கொஞ்சம் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம சோனா கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜங், இப்படிதான் என் பையனுக்கு யூஸ் பண்ண டயப்பர் வந்து அடுத்த 3 மந்த்ஸ்க்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க, நானும் வாங்கி ஸ்டாக் பண்ணேன், கடைசியில் அதெல்லாம் வேஸ்டாக தான் போச்சு, இதெல்லாம் கம்பெனிங்க வந்து மார்க்கெட்டிங் ட்ரிக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே நீ இவரு விட்டுடுறாரு. கடைசியில் பாப்பாக்கு பால் பவுடர் காலி ஆயிடுது, வாங்கலான்னு வந்தா சூப்பர் மார்க்கெட்ல இல்லை, அங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா இன்னும் 3 மாசத்துக்கு வராதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன சொன்னா இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறப்போ அட விடுங்க ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்ங்கிறப்போ கரெக்ட் அப்படின்ட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஆன்லைன்லயும் வந்துட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு, டெலிவர் ஆகும்னு வருதே தவிர்த்து இன்னும் ப்ராடக்ட் வர மாட்டேங்குது, கடைசியில் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் சோனா கிட்ட கேட்டா அதே பால் பவுடர் தான் கொடுக்கணுமா, வேற பிராண்ட் கொடுங்க அப்படின்னா குழந்தை அது குடிக்க மாட்டேங்குது, மீன் வந்துட்டு ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு கேட்கறதுக்கு இது பாப்பா குடிக்கிற பால் பவுடர் இல்லை, யாராவது இப்படி மாத்துவாங்களா, நீங்க குடிக்கிற ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸோட பிராண்டை மாத்திர நீங்க குடிப்பீங்களா, என்ன இது குழந்தைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டா தெருவா சுத்தினா இந்த பால் டப்பா கிடைக்கவே மாட்டேங்குது. மோந்து போய் 2 பேர் வருவாங்க. அப்ப இந்த 3 மதர்ஸும் வந்து என்ன எதுன்னு விசாரிக்க நடந்த எல்லாத்தையும் மீன் சொல்ல. இதுக்குதான் குரூப்ல இருக்கணும், இந்த ஜென்ரேஷன்ல தனி ஒரு ஆளா இருந்து உங்களால குழந்தைய வளர்த்துற முடியுமா அப்படின்னு ஜோ பாட்டுக்கு கிளாஸ் எடுக்க நேரம் டீமா திட்டு கேட்டுக்கிறேங்கிற மாதிரி தான் ஜங் இருப்பாங்க. இந்த பிராண்ட் பால் பவுடர் உங்க கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தை விட்டு கேட்டுருவாங்க. எங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது, எகென் குரூப்லயும் சேர்த்திக்க முடியாது, குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுங்க அப்படிங்கிற மாதிரி கல்லஞ்சக்காரி மாதிரி ஜோ வந்துடுவா. இந்த இடத்துல இருந்து எனக்கு ஜோவை பிடிக்காம போயிடுச்சு. மற்ற 2 பேருக்கும் கொஞ்சம் மனசு கேட்காது, குழந்தைக்காக பார்க்கலாம் இல்லையா, ஜங் ஏதோ பண்ணார் அப்படிங்கிறதுக்காக குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் யோனும் சொல்லுவாங்க கூவும் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. ஆனா யோனுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு, இவங்க கிட்ட அந்த பால் பவுடர் இருக்கும், அந்த பிராண்ட் தான் இருக்கும், இவங்க குழந்தைக்கு அதான் கொடுப்பாங்க, அது கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா இந்த ஜோவை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஜோ தானே இந்த மதர்ஸோட குரூப்புக்கெல்லாம் பிரசிடென்ட், ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு மூஞ்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கிறப்ப இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நம்ம இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் இதுக்கு யோனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். போகிறதுக்குள்ள இந்த ஜோ முன்னாடி பழி வாங்கிட்டு போகணும், எப்ப பார்த்தாலும் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டே இருக்கா, நான் ஏன் அந்த குழந்தைக்கு பால் பவுடர் கொடுக்க கூடாது, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எப்படி இருந்தாலும் ஷிஃப்ட் ஆகி போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில யோன் வந்துட்டு அந்த பால் பவுடர் டின் எடுத்து கொண்டு வந்துட்டு நம்ம ஜங்கு கிட்ட கொடுக்குறப்போ அதை ஜோ பார்த்துட்டு வந்து புடுங்க போக ஐயோ என் குழந்தைக்கு கொடுக்கணும்டி வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு இவர் புடுங்க போக கடைசியில் உள்ள இருந்து எல்லாம் செதறி போயிடும். அதுக்கப்புறமாக தான் யோனுக்கு மறுபடியும் கால் வரும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து, இல்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து கன்ஃபார்ம் ஆகல, கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம இங்க இருக்க போறோம் அப்படின்னு ஐயோ ஜோ வேற பக்கச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போயிடுறாங்க. இங்க கிடைச்ச பால் பவுடரும் கீழே சிந்திடுச்சு அப்படின்ட்டு இருக்கு ஜங்குக்கு.
ஜங்குக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு யோனோட குழந்தையும் அதே பிராண்டில் வந்து இருக்கிற பால் பவுடர் தான் குடிக்கிறான்னு சொல்லிட்டு, அதனால மறுபடியும் யோனுக்கு கால் பண்ணி, இதை பாரு யோன், நீ மட்டும்தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணல அப்படின்னா பாவம் குழந்தை அழுதழுதே செத்து போயிடும் அப்படின்னு சொல்றப்போ யோனுக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறப்போ இதை பாரு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டெலிவரி பண்ற பர்சன் மாதிரி முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு யோனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேக் மாதிரி தொங்கும், அதுல நான் பால் பவுடர் போட்டு வச்சிடுறேன், நீங்க வந்து இந்த டின் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் தான் யாருன்னே அடையாளப்படுத்திக்காம அங்கதான் இந்த பால் டின் எடுத்து கொண்டு குழந்தைக்கு கலக்கி கொடுத்துடுவாங்க. இப்பதான் குட்டி பாப்பா நிம்மதியா தூங்குறா. யோனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, உன் ஹெல்ப் பண்ண மறக்கவே மாட்டேன், குழந்தை வயிறார பால் சாப்பிட்டு இப்பதான் நிம்மதியா தூங்குறா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு கால் கட் பண்றாங்க. அப்போ அந்த யோன் சொல்லியிருப்பான், ஜோக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக ஜங்குக்கு பயங்கர வெறி வரும், இதை நான் மறக்கவே மாட்டேன், ஜோ என்னோட தங்க கட்டி பசிக்கும் பால் கிடைக்கலன்னு அழுது பாத்தியா, அதை என்னால மறக்கவே முடியாது, என்னோட உயிரே என்கிட்ட இருந்து ஒரு செகண்ட் போயிட்டு வந்துருச்சு, நான் விடவே மாட்டேன், சாதுவா இருந்த ஜங்கதானே நீ பார்த்தேன், இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.